Hello viewers, welcome to Max Seminar channel. இந்த வீடியோல பார்க்க போறோம்னா 10th Max numbers and sequenceல exercise 2.2ல third sum தான். Find the HCF of 252525 and 363636. சரி, HCF of ரெண்டு values கொடுத்திருக்காங்க. சோ நம்ம இப்ப இந்த ஸ்டெப்ல மெத்தட்ல போட போறோம்னா using equal division lemma algorithm மெத்தட்ல sum போட போறோம். சோ இதோட ஃபார்முலா பாத்தீங்கன்னா A is equal to BQ plus R. Then 0 is less than or greater than or is less than B. சரி, இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ரெண்டுத்துல கிரேட்டர் நம்பர் எதுவோ அதை நம்ம ஏவா எடுத்துப்போம். ஸோ கிரேட்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 363636 தான் கிரேட்டர் நம்பர். ஸோ B வந்துட்டு நம்ம லெஸர் நம்பர் எடுத்துக்கலாம். 252525. ஸோ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். டிவைட் பண்ணா 363636 டிவைடட் பை 252525. So நம்ம இந்த 2 ன்னு எடுத்தாலே நமக்கு வந்து 25 2s 15 போயிடும். So நம்ம 1 டைம்ஸ் எடுத்துக்கலாம். 1 டைம் எடுத்தா 252525. இப்போ நமக்கு எல்லாமே வேல்யூஸ் வந்துட்டு 111111 6 டைம்ஸ் 1 வருது. சரியா? So கோஷன்ட் வந்துட்டு நமக்கு 1, then ரிமைண்டர் வந்துட்டு 6 டைம்ஸ் 1 ன்னு வருது. So into 1 plus 11111. So 6 times 1. Then in the numbers வந்துட்டு 252525 வந்துட்டு நம்ம ஏவா எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 252525. then அந்த 6 times 1 வந்துட்டு நம்ம b-ஆ கன்சிடர் பண்ணிக்கிறோம். So 111111. So இப்ப டிவைட் பண்றோம். 252525. இப்போ வந்துட்டு 2 டைம்ஸ் நீங்க போட்டீங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு 2-ஆ வரும். சரியா? சோ 2 2 2 2 2. then நம்மளுக்கு 5 5 2 3 0 3 0 3. so 30303 நம்மளுக்கு ரிமைண்டர் வந்து கிடைக்குது வேல்யூ. சோ நம்ம இதோட கோஷன்ட் என்ன இருக்கு? 2 இருக்கு. சோ into 2 plus ரிமைண்டரோட வேல்யூ 30303. so 30303. then 1,11,000 இந்த வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு ஏவா மாறிடும். then 30303 வந்துட்டு நமக்கு b-ஆ கொண்டு வந்துரும். சோ மறுபடியும் டிவைட் பண்ணலாம். 6 times 1, then 30303. so 2 டைம்ஸ் போட்டா நமக்கு எல்லா வேல்யூ 6-ஆ வரும். then 3 டைம்ஸ் போட்டா நமக்கு 90909 கிடைக்கும். மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வேல்யூ வந்துட்டு 20202 நமக்கு வேல்யூ கிடைக்குது. சோ நம்ம கோஷன்ட் வந்துட்டு 3, then ரிமைண்டரோட வேல்யூ வந்துட்டு 20202. சேம் ப்ராசஸ் தான். 30303 வந்துட்டு ஏவாவும் 20202 வந்துட்டு நம்ம b-ஆவும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். 3 equal to 20202. மறுபடியும் டிவைட் பண்றோம். 30303. then 20202. நீங்க டிவைட் பண்ணி 1 டைம்ஸ் எடுத்தீங்கன்னா 20202 வரும். சோ 10101 நமக்கு கிடைக்கும். தென் இப்போ நம்ம கோஷன்ட் வந்துட்டு 1, தென் ரிமைண்டரோட வேல்யூ வந்துட்டு பிளஸ் 10101 கிடைக்கும். தென் சேம் ப்ராசஸ் 20202 வந்து ஏவோட வேல்யூ ஆகும். தென் b-ஓட வேல்யூ 10101. சோ மறுபடியும் டிவைட் பண்றான். 20202 divided by 10101. so 2 டைம்ஸ் எடுத்தோம்னா 20202 கிடைச்சிரும். நமக்கு ரிமைண்டர் வந்துட்டு 0 கிடைச்சிரும். 0 கிடைக்கும் போது இங்க என்ன வேல்யூ இருக்கு? நமக்கு கோஷன்ட் 2-ஆ இருக்கு. so into 2 plus 0. சரியா? நமக்கு வந்து லாஸ்ட் டிவிஷன் வந்துட்டு 10101 வருது. லாஸ்ட் ரிமைண்டர் வந்துட்டு 0 வந்துட்டு. சோ இதுக்கு மேல நம்ம சம் பண்ண முடியாது. 0 வந்துருச்சுன்னா சம் அதோட முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். சோ நம்ம எடுத்து எழுதிடலாம். therefore HCF of 252525 and 363636 கடைசி லாஸ்ட் டிவிஷன் என்ன இருக்கு? is 10101. so லாஸ்ட் டிவிஷனோட வேல்யூ தான் நம்ம HCF ஓட வேல்யூ இந்த ரெண்டு நம்பருக்கும். so இதோட வந்து தேர்ட் சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம ஃபோர்த் சம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. தேங்க்யூ.